வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு 2000 வருஷம் பழமையான ஒரு கவிதை புதையலுக்குள்ள போக போறோம். ஆமாங்க, உலக பொதுமறைன்னு சொல்ற திருக்குறளுக்குள்ள போய் மனித குலம் அறிஞ்ச ஒரு ஆழமான உணர்வை அப்படியே ஆராய போறோம். சரி, வாங்க. இந்த குரலோட தான் நாம இந்த விஷயத்த ஆரம்பிக்க போறோம். சொல்ல போனா இதுதான் நாம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட மையன்னே சொல்லலாம். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, பிரிவால வாடுற ஒரு காதலி இருக்காங்கல்ல, அவங்க முகம் அப்படியே வெளுத்து போய் சோகத்துல இருக்கும். அந்த முகமே அவ காதலன் எவ்வளோ அன்பில்லாம இருக்கான், அவன் திரும்பி வரலங்கிறத ஊருக்கே சொல்லாம சொல்லுமா. அப்போ இந்த ஆழமான சோகத்தை அந்த கால கவிஞர்கள் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? அவங்க இதை வெறும் ஒரு ஃபீலிங்கா மட்டும் பார்க்கல. அதுக்கும் மேல இது உடம்ப பாதிக்கிற ஒரு நோய், ஆத்மாவையே அரிக்கிற ஒரு வியாதின்னு நினைச்சாங்க. இதுதான் நம்மள பசப்புங்கிற ஒரு முக்கியமான வார்த்தை கிட்ட கொண்டு வருது. ஆமா, பசப்பு. இது சும்மா முகம் வெளுத்து போச்சுன்னு சொல்ற விஷயம் கிடையாது. சங்க இலக்கியத்துல பசப்புன்னா பிரிவால வர்ற சோகத்துல உடம்புல தோன்ற ஒரு மஞ்சள் நிறம். சொல்லப்போனா உள்ள இருக்கிற அந்த ஆழமான ஏக்கத்தோட வெளிப்படையான பிசிக்கல் சிம்டமே இதுதான். ஒரு நிமிஷம், ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஒருத்தரோட ஆத்மாவில் இருக்கிற ஒரு ஏக்கம் அவங்க உடம்புலயே ஒரு கலரை வரையுதுன்னு சொல்றது எவ்வளோ ஆழமான ஒரு கற்பனை. உள்ள இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு உணர்வு மத்தவங்க பார்க்குற மாதிரி ஒரு உருவமா மாறுது. காதலோட வலிய இதை விட அழகா தத்ரூபமா சொல்ல முடியுமா? இப்போ இதுல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாரடாக்ஸ் பார்ப்போம். இந்த பெரிய துன்பத்துக்கு யாரு காரணமோ அவரே தான் அவளோட பெரிய மகிழ்ச்சிக்கும் காரணமா இருந்தாரு. கவிஞர் இந்த முரணை எப்படி கையாள்றாருன்னு பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்கன்னா, நேத்து அவளோட அழகுக்கும் சந்தோஷத்துக்கும் அவன்தான் காரணம். ஆனா இன்னைக்கு அவ அனுபவிக்கிற இந்த சோகத்துக்கும் இந்த பசுப்புக்கும் அவன்தான் காரணம். சோ சந்தோஷத்தை கொடுத்தவங்களே தான் சோகத்தையும் கொடுக்கறாங்க. இந்த ஒரு விஷயம்தான் அந்த உறவோட மைய போராட்டமே. அதை விட இது ஒரு அற்புதமான டிபெண்டன்சியை காட்டுது. இந்த நோய்க்கு மருந்து அந்த நோயை உண்டாக்குனவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் வர முடியும். பார்க்க அழகா இருந்தாலும் இது ஒரு சோகமான சைக்கிள் இல்லையா? வலியும் தீர்வும் ஒன்னாவே பிணைஞ்சிருக்கு. வாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். இங்க விஷயம் இன்னும் எப்படி ஆழமாகுதுன்னு பார்ப்போம். இந்த கவிதை இந்த உறவை இன்னும் ஆழமா கொண்டு போகுது. இப்போ காதலன் வெளியில இருக்கிற ஒரு ஆள் மட்டும் இல்ல, அவன் அவளோட உடம்புக்குள்ளேயே வாழ்ற ஒரு உயிரா மாறுறான். ஜஸ்ட் இதை கேளுங்க. என் காதலர் ரொம்ப நுணுக்கமானவர், என் கண்ணுக்குள்ளேயே வாழுறார். நான் இமைத்தால் அவர் மறைஞ்சிருவாரோன்னு பயமா இருக்கு. பாத்தீங்களா, அவர் அவ்வளோ ப்ரெஷியஸ், அவ்வளோ டெலிகேட்டா இருக்காருன்னு. சாதாரணமா கண் சிமிட்டுறது கூட ஒரு பெரிய கவலையா மாறிடுது. அவர் அவளோட ஒரு பாகமாவே ஆகிட்டார். இது இவ்வளோட நிக்கல. அடுத்த கொள்ளல் என்ன சொல்லுதுன்னா, என் காதலர் என் நெஞ்சுக்குள்ள வாழுறார். சூடான சாப்பாடை சாப்பிட்டா அது அவரை சுட்டுடுமோன்னு பயமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த காதல் எவ்வளோ ஆழமா இருந்தா அவளோட பேசிக் பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே சாப்பிட்றத கூட மாத்தோம். சோ பாயிண்ட் என்னன்னா, அவளோட அன்றாட வாழ்க்கையே இந்த இன்டர்னல் லவ்வால ரீடிஃபைன் ஆயிடுது. அவர் கண்ணுல இருக்கார், அதனால மை வைக்க முடியாது. சூடா சாப்பிட்டா அவருக்கு காயமாகிடும். கண் சிமிட்டினா கூட பயமா இருக்கு. முடிவா என்ன ஆகுதுன்னா, அவளோட உடம்பு இனி அவளுக்கு மட்டும் சொந்தம் இல்ல. இப்போ இதுவே அடுத்த ஒரு பெரிய போராட்டத்துக்கு கொண்டு போகுது. அதுதான் நினைவுகளோட நடக்கிற போராட்டம். ஒரு பக்கம் பார்த்தா அந்த நினைவு ரொம்ப பிடிச்சது, ஆனா அதே நேரத்துல அது பெரிய வலியையும் தருது. இது நம்ம எல்லாருமே ஒரு கேள்வி கேட்க வைக்குது. ஒரு நினைவு இவ்வளோ வலியை தரும்போது அது அப்படியே மறந்துடுறது தான் நல்லதுன்னு தோணும் இல்லையா? ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அவரோட பதில் ரொம்பவே ஆழமான ஒண்ணு. அவரை நினைக்கும்போது என் ஆத்மா அன்பால உருகுது. ஆனா அவரை மறக்க ட்ரை பண்ணா என் மனசுக்கு அவரை தவிர நினைக்க வேற எதுவுமே வரமாட்டேங்குது. அப்போ பாத்தீங்களா, மறக்கிறதுங்கிறது இங்க ஒரு ஆப்ஷனே கிடையாது. அந்த நினைவு அவளை முழுசா அப்படியே விழுங்கிடுது. சோ அவளை பொறுத்த வரைக்கும் தப்பிக்க வழியே இல்ல. மறக்கிறதுங்கிறது சுதந்திரம் இல்ல. அது முடியவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னா காதல் அவ்வளோ ஆழமா போயிடுச்சு, நினைவும் அவ்வளோ ஆழமா பதிஞ்சிருச்சு. கடைசியா நாம ஒரு தனிமை உணர்வுக்கு வர்றோம். காதல் இவ்வளவு ஆழமா இவ்வளோ பர்சனலா இருக்கும்போது வெளி உலகத்தால அதை எப்போதுமே புரிஞ்சுக்க முடியுமா? முடியவே முடியாது. இந்த குறள் இதை ரொம்ப அழகா சொல்லுது. அவ என்ன சொல்றான்னா, நான் சும்மா ஒரு நொடி கண்ணை மூடி அவரை என் பார்வையிலிருந்து மறைச்சதுக்கே இந்த ஊரு என் காதலன் என்ன விட்டு போயிட்டானோ அவன் ரொம்ப கொடியவனும் பேச ஆரம்பிச்சிருச்சு. பாத்தீங்களா, அவ மூடின கண்ணை மட்டும்தான் பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அவ வச்சிருக்கிற பெரிய பிரபஞ்சத்தை அவங்க பார்க்கல. இங்கதான் அந்த பெரிய கேப் கிரியேட் ஆகுது. உலகம் பார்க்கும்போது அவ தனியா கைவிடப்பட்ட மாதிரி இருக்கா. ஆனா அவ உணர்றது என்ன? பிரிக்கவே முடியாத ஒரு இருப்ப, ஒரு பிரசன்ஸ. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அவளை இன்னும் ஆழமான தனிமைக்குள்ள தள்ளுது. சோ இது நம்மள ஒரு கடைசி கேள்வியோட நிறுத்துது.
ஒரு காதல் முழுசா உங்களுக்குள்ள மட்டும்தான் வாழுது, உங்களால மட்டும்தான் அதை உணர முடியுதுன்னா அது உண்மை இல்லாம போயிடுமா? 2000 வருஷம் பழமையான இந்த கவிதை இதயத்தோட ஆழமான விஷயங்கள்ல எதுதான் உண்மையான ரியாலிட்டின்னு நம்மளையே கேள்வி கேட்க வைக்குது.